முதுமை மற்றும் மூச்சு திணறல் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்கள் காலமாகியிருக்கிறார். இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 20 நாளுக்கும் மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தோழர் இரா நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் சார். எனக்கு தோழர் நல்லக்கண்ணு அவர்களை எனக்கு 50 ஆண்டுகளாக தெரியும். நான் மாணவர் காங்கிரஸ்ல சேர்ந்த நாளிலிருந்து பிறகு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாறி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலங்களில் எல்லாம் கூட அவரோடு ஒரு மிக நெருக்கமான ஒரு தொடர்பும் ஒரு அணுகுமுறையும். ஏனென்றால் எங்கள் மாவட்டத்தை சார்ந்தவர், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்க்காரர். அவருடைய மனைவியாருக்கு என் கிராமத்துக்கு பக்கத்து கிராமம் தான் அவருடைய மனைவியாருடைய ஊர். அந்த வகையில அவங்க குடும்பத்தோடு அவரோடு எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. மிக இளவதிலேயே தன்னை முழுமையாக பொது உடைமைக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் மக்கள் தொண்டர். பொதுவாக பொது வாழ்க்கைக்கு வருகின்றவர்கள் தனக்கு என்ன கிடைக்கும், என்ன அதிகாரம் கிடைக்கும், என்ன பதவி கிடைக்கும் என்கிற தேர்தலோடு தான் இப்பொழுது பெரும்பாலானோர் பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள். ஆனால் ஒரு 3/4 நூற்றாண்டு காலமாக பொது வாழ்க்கையினுடைய மிக தீவிரமாக பணியாற்றிய அவர் தனக்கு என்ன என்று ஒரு நாளும் அந்த கேள்வியை அவர் கேட்டதே இல்லை. வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு ஏழை பங்காளராகவே வாழ்ந்தார். ஒரு எளிமை, தூய்மை, நேர்மை ஆகியவற்றினுடைய அடையாள சின்னமாக வாழ்ந்தார். கடுஞ்சொல் அற்றவர். எல்லா தலைவர்களோடும் மிக நெருக்கமான தொடர்புடையவர். அவருக்கும் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களுக்கு இருந்த உறவு என்பது மிக வினோதமான உறவு. ஏனென்று சொன்னால், ஐயா மூப்பனார் அவர்கள் தஞ்சாவூரிலே ஒரு பெரிய மராஸ்தார் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த போராட்டங்கள் அடிக்கடி நடக்கும். நிலங்களிலே பயிரிடுகின்ற விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள். ஆகவே பல முறை ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுடைய அந்த நிலம், அவர்களுடைய எஸ்டேட், அதை எதிர்த்து பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தியது உண்டு. ஐயா மூப்பனார் அவர்கள் இதை வேடிக்கையாக நினைவிலே கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தலைவர் மூப்பனார் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு மறுநாள் அவரை வாழ்த்த அவர் வந்தபோது என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரை தலைவர் மூப்பனார் அவர்கள் யாருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணதை நான் பார்த்ததில்லை. தோழர் நல்லக்கண்ணு பார்த்த உடனே உங்களுக்கு வயது என்னன்னு கேட்டாரு. அவருக்கு தலைவர் மூப்பனார் ஐயாவுடைய வயது விட 2 வயது கூட, 3 வயது என்னமோ கூடன்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணாரு, தலைவர் மூப்பனார் அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். தலைவர் நல்லக்கண்ணு பதறி போனார். ஏன்னு சொல்றேன்னா, ஒரு காலத்துல அவங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள், அந்த போராட்டத்தை களத்திலே சந்தித்த ஒரு நிலச்சி வாழ்ந்தார் குடும்பம். இவர் ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கான போராட்டத்திற்கு தலைமையேற்ற போராளி குழு தலைவர். ஆனா இதையெல்லாம் தாண்டி 2 பேருடைய பரஸ்பர உறவும் அன்பும் எப்படி இருந்ததுன்னா, 2 பேருடைய தனிப்பட்ட முறையில அவ்வளவு பேர் மரியாதை 2 பேருக்கும். அவரும் தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள் சொன்னார்கள் என்றால் எதையும் தட்ட மாட்டார். அதே மாதிரி நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் எதை கேட்டாலும் அவர்களை தட்ட மாட்டார். இப்படியாக கலைஞருடைய தொடர்பும் ஒரு மகத்தான தொடர்பு. அவருடைய 80வது பிறந்த நாள் தான் நினைக்கிறேன். அன்னைக்கு மேடையில நானும் பக்கத்துல இருந்தேன். அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் பேசுகின்ற போது, தலைவர் கலைஞர் அவருக்கு ஒரு கண்ணு கொஞ்சம் பார்வை கம்மி, ஒரு கண்ணு தான் அவருக்கு நல்ல கண்ணு. அப்பொழுது ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் சொன்னாரு, எனக்கு ஒரு கண்ணு நல்ல கண்ணுன்னு ஆரம்பிச்சார். அரங்கமே அதிர்ந்தது. அப்படி எல்லா தலைவர்களோடும் நெருங்கி பழகியவர். ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய போராட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சாதி, சமயம், மதம் இதெல்லாம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு உழைக்கின்ற தொழிலாளர்களுக்காக வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு வாழ்ந்த ஒரு மாபெரும் போராளி. ஆகவே அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை தகைசால் தமிழர் என்று அங்கீகரித்து அந்த விருதையும் அளித்து பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனுடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய பேரரசுக்கு ஒரு பெரிய இழப்பு என்று சொல்ல விரும்புகிறேன். அவரை இழந்து தவிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள், அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.